வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் அணிவகுப்பு நிகழ்ச்சிகள். பதக்கம் வென்ற அன்னை சிவகாமி பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவிகளை முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஜான்குமார் அவர்கள் பாராட்டினார். கடந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி புதுச்சேரி கடற்கரை சாலையில் இந்திய திருநாட்டின் 80வது சுதந்திர தின விழா சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் அரசு பள்ளி மாணவர்கள் நடத்திய அணிவகுப்பில் புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதிக்குட்பட்ட அன்னை சிவகாமி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியின் மாணவிகள் பதக்கம் வென்றனர். இந்நிலையில் அவர்களை பாராட்டும் விதமாக பள்ளியில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான திரு ஜான்குமார் அவர்கள் கலந்து கொண்டு பதக்கம் வென்ற மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். மேலும் அவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கிட அறிவுரை வழங்கினார். நிகழ்ச்சியின் போது பள்ளியின் ஆசிரிய பெருமக்கள் மற்றும் மாணவர்கள் திரளாக உடன் இருந்தனர். 80வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு லட்சிய ஜனநாயக கட்சியின் சார்பில் குழந்தைகளுக்கு பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களின் அறிவுறுத்தலின்படி 80வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு குழந்தைகளுக்கு பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டது. இந்த போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு லட்சிய ஜனநாயக கட்சியின் நிர்வாக பொதுச் செயலாளர் ராம்குமார், பொதுச் செயலாளர்கள் டாக்டர் துரைசுவாமி, வழக்கறிஞர் பிரபாகரன், செயலாளர் அனிதா, தொண்டரணி தலைவர் மதன் ஆகியோர் தலைமையில் பரிசுகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியினையும் போட்டிகளையும் மகளிர் அணி சார்பாக நடத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் குழந்தைகள், பெற்றோர்கள் மற்றும் லட்சிய ஜனநாயக கட்சியின் மகளிர் தலைவர்கள், துணைத் தலைவர்கள், அணி உறுப்பினர்கள், நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். நீரிழிவு நோயினால் பெரும் அவதிப்பட்டு வந்த பெண்மணிக்கு லட்சிய ஜனநாயக கட்சியின் சார்பில் மருத்துவ உதவிகள் வழங்கப்பட்டன. புதுச்சேரி சாமிப்பிள்ளை தோட்டம் வாஞ்சிநாதன் நகரில் உள்ள ராணி என்பவர் நீரிழிவு நோயினால் பெரும் அவதிப்பட்டு வந்தார். அவர் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களிடத்தில் உதவி நாடினார். உடனடியாக லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களின் அறிவுறுத்தலின்படி அவர் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டு மருத்துவ குழு மூலமாக அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு அறுவை சிகிச்சையும் செய்யப்பட்டது. பின்பு அவர் தினமும் வீட்டிலிருந்து மருத்துவமனை சென்று வர ஆம்புலன்ஸ் வசதியும் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களின் சார்பாகவே செய்யப்பட்டது. பின்பு அவரை தினம் செவிலியர் வீட்டிற்கே சென்று அறுவை சிகிச்சை செய்த இடத்தில் மருந்து வைத்து கட்டுக்கட்டி வந்தனர். தற்போது ஹெல்பேஜ் இந்தியாவுடன் இணைந்து காமராஜர் நகர் பகுதியில் உள்ளவர்களுக்கு இலவச வீடு தேடி மருத்துவம் திட்டத்தின் மூலமாக தினமும் மருத்துவர்கள் அவர் இல்லத்திற்கு சென்று அவருக்கு சுகர் மற்றும் பிபி ஆகிய பரிசோதனை செய்து அவர் குணமடைய மருத்துவ உதவி முழுவதும் செய்து வருகின்றனர். புதுச்சேரியில் ஒருங்கிணைந்த பட்டதாரி போட்டித் தேர்வு நடக்க இருப்பதால் 69 பள்ளிகளுக்கு வரும் ஆகஸ்ட் 21, 22 கல்வித்துறை விடுமுறை அறிவித்துள்ளது. புதுவை தேர்வாணையம் சார்பில் ஒருங்கிணைந்த பட்டதாரி போட்டித் தேர்வு வரும் ஆகஸ்ட் 21 முதல் 23ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இதனால் புதுவை பிராந்தியத்தில் 82 தேர்வு மையங்களாக செயல்படும் 69 பள்ளிகளுக்கு வரும் 21, 22ஆம் தேதிகளில் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து பள்ளிக் கல்வித்துறை இயக்குநர் மோகன்குமார் பள்ளிக்கு அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் போட்டித் தேர்வு மையங்களாக செயல்படும் பள்ளிகளின் பட்டியல் கல்வித்துறை இணையதளத்திலும் வெளியிடப்பட்டுள்ளன. மேலும் இந்த விடுமுறையை ஈடு செய்யும் வகையில் விடுமுறை அளிக்கப்பட்ட பள்ளிகளில் பின்னர் வகுப்புகள் நடத்தப்படும். அதற்கான தேதிகள் மற்றும் கால அட்டவணை பள்ளிக் கல்வித்துறையால் தனியாக அறிவிக்கப்படும் என்று சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுவை காலாப்பட்டு மத்திய சிறையில் 80வது சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. புதுவை காலாப்பட்டு மத்திய சிறையில் நாட்டின் 80வது சுதந்திர தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவில் சிறைத்துறை ஐஜி மோகன்குமார் தேசிய கொடியை ஏற்றி வைத்து சிறை காவலர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். சிறை தலைமை கண்காணிப்பாளர் வெங்கடேசன் வாழ்த்துரை வழங்கினார். விழாவில் நன்னடத்தை மூலமாக விடுதலையான சிறைவாசிகளின் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் ஸ்ரீ ரஞ்சினி தேவி நாட்டாலியா குரு வெனிதா
பிரபுதேவாவின் மாணவர்களின் பரதநாட்டியம், ஷா யோகா நாட்டிய மையம், குரு சண்முககுமாரின் மாணவர்களின் யோகாசன சாதனை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. விழாவின் ஏற்பாடுகளை சிறைத்துறை கண்காணிப்பாளர் பாஸ்கரன் சிறப்பாக செய்திருந்தார். விழாவின் முடிவில் சிறைவாசிகளுக்கு சிறப்பு உணவும் வழங்கப்பட்டது. சுதந்திர தின விழாவை போன்ற சட்டப்பேரவை முதல் நாள் நிகழ்விலும் தமிழ்த்தாய் வாழ்த்திற்கு முன்னுரிமை நிச்சயம் தரப்படும். இது நமது உரிமை என்று தற்காலிக சட்டப்பேரவை தலைவர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு புத்தாக்க பயிற்சி நாளை நடைபெறுகிறது. இதில் முதல்வர் ரங்கசாமி சிறப்புரையாற்றுகிறார். நடைபெறவுள்ள சட்டப்பேரவை முதல் நாளில் தமிழ்த்தாய் வாழ்த்து முதலில் பாட எதிர்க்கட்சித் தலைவர் நாஜிம் கடிதம் தந்துள்ளார். சட்டமன்ற உறுப்பினர் நேரு கவன ஈர்ப்பு தீர்மானம் தந்துள்ளார். இதுபோன்ற தீர்மானம் அவசியமில்லாதது. இது தொடர்பாக மத்திய அரசின் பல அரசாணைகள் சுற்றறிக்கையில் உள்ளன. தமிழ்த்தாய் வாழ்த்திற்கு தீர்மானம் போட்டு செய்ய வேண்டியதில்லை. புதுச்சேரியில் சுதந்திர தின விழாவில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாட முதல்வர் ரங்கசாமி முன்னுரிமை தந்தார். வரும் 24 ஆளுநர் உரையுடன் சட்டப்பேரவை கூடுகிறது. அந்த சட்டப்பேரவை நிகழ்வுகளில் முதலில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்படும். அதை முதல்வர் செய்வார். இது நமது உரிமை. இந்த உரிமைக்காக தீர்மானம் போட வேண்டியதில்லை. அமைதியாக முதல்வர் செய்து முடிப்பார். தமிழ்த்தாய் வாழ்த்திற்கு புதுச்சேரியில் முன்னுரிமை தரப்படும். சுதந்திர தின விழாவை போல சட்டப்பேரவை முதல் நாள் நிகழ்விலும் தமிழ்த்தாய் வாழ்த்திற்கு முன்னுரிமை நிச்சயம் முதல்வரால் தரப்படும் என்றும் அன்பழகன் கூறினார். பருவமழையை எதிர்கொள்ள உரிய முன்னேற்பாட்டு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் அறிவுறுத்தியுள்ளார். பருவமழையை எதிர்கொள்வது குறித்த ஆலோசனைக் கூட்டம் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு மாவட்ட நிர்வாகம், பேரிடர் மேலாண்மை துறை மற்றும் உள்ளாட்சித்துறை இணைந்து இந்த கூட்டத்தை நடத்தினர். இக்கூட்டத்தில் பேசிய கலெக்டர் குலோத்துங்கன், ஆகஸ்ட் மாதத்திற்குள் அனைத்து வாய்க்கால்களையும் தூர்வார வேண்டும். மேலும் இந்திரா காந்தி சிலை, கிருஷ்ணா நகர், ரெயின்போ நகர் உள்ளிட்ட தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்காத வகையில் நிரந்தர நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். மேலும் பொதுப்பணித்துறை, நகராட்சி நிர்வாகம் உள்ளிட்ட துறைகள் இணைந்து மழை காலங்களில் பொதுமக்களுக்கு சுத்தமான குடிநீர் வழங்க வேண்டும். மேலும் அனைத்து துறைகளும் ஒன்றிணைந்து பருவமழையை எதிர்கொள்ள தயார் நிலையில் இருக்குமாறும் அவர் அறிவுறுத்தினார். உள்ளாட்சித்துறை இயக்குநர் ஆதர்ஷ் மற்றும் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் விரைவில் பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரி மாணவிகளுக்கு விரைவில் காலை உணவை அரசே வழங்கும் என்று மாநில கல்வி அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு மாணவிகளுக்கான சேர்க்கை தொடங்கியது. புதிய மாணவிகளுக்கு சேர்க்கை சான்றிதழை கல்வி அமைச்சர் நமச்சிவாயம், தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் வையாபுரி மணிகண்டன் ஆகியோர் வழங்கி தொடங்கி வைத்தனர். தொடர்ந்து விழாவில் பேசிய அமைச்சர் நமச்சிவாயம், கிராமங்களில் இருந்து வந்து கல்லூரியில் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு பள்ளி கல்வித்துறையில் உள்ளது போல இலவச பேருந்து இயக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. தற்போது இந்த கல்லூரியில் காலை உணவை முன்னாள் மாணவிகள் ஏற்பாடு செய்து தருகிறார்கள். அரசே விரைவில் காலை உணவு வழங்க நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. வெகு விரைவில் அரசே தரும் ஷிப் முறைகள் செயல்படும் என்றும் இக்கல்லூரியை முழுநேர கல்லூரியாக செயல்படுத்த முடிவு எடுத்துள்ளோம். கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி இத்துறைகள் வளர வேண்டும் என்றார். விசிக தலைவர் திருமாவளவன் பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி நீதிமன்ற வளாகத்தில் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி நீதிமன்ற வளாகத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வழக்கறிஞர் அணிப்பிரிவு தலைவர் கார்த்திகேயன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் நீதிமன்ற வளாகத்தில் துப்புரவு பணிகளில் ஈடுபட்டு வரும் தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. மேலும் அசைவ உணவும் வழங்கப்பட்டது. தொடர்ந்து நீதிமன்ற வளாகத்தில் கேக் வெட்டி திருமாவளவனின் பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பார் கவுன்சில் உறுப்பினர் சுமதி மற்றும் வழக்கறிஞர்கள் பழனிசுவாமி, செல்வன் தாஸ், பிரசன்னா, ராஜேந்திர பிரசாத், சுரேஷ், ராதாகிருஷ்ணன், சதீஷ், சந்தோஷ், கிஷோர் பாபு, ஷாமு உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ லட்சுமி ஹைகிரீவ பெருமாள் கோவிலில் பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. புதுச்சேரி முத்தியல்பேட்டை ராமகிருஷ்ண நகரில் உள்ள ஸ்ரீ லட்சுமி ஹைகிரீவ பெருமாள் கோவிலில் 55வது பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனையொட்டி தினமும் காலை மாலை சிறப்பு திருமஞ்சனமும்
ஹோமம், வேத பாராயணம் மற்றும் பஜனை நடைபெறுகிறது. தொடர்ந்து பெருமாள் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளும் நிகழ்ச்சிகளும் நடைபெற உள்ளன. 19ஆம் தேதி கருட சேவை, 20ஆம் தேதி சேஷ வாகனம், 22ஆம் தேதி அனுமந்த வாகனம், 23ஆம் தேதி யானை வாகனம், 24ஆம் தேதி சூர்ணோஸ்தவம் மற்றும் கோரதம், 25ஆம் தேதி புன்னைமர வாகனம் நடைபெறுகிறது. 26ஆம் தேதி ஸ்ரீ ஹைகிரீவ ஜெயந்தியை முன்னிட்டு திருத்தேர், தீர்த்தவாரி மற்றும் கொடியிறக்க நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. 27ஆம் தேதி திருக்கல்யாணத்துடன் விழா நிறைவு பெறுகிறது. விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் செய்துள்ளனர். புதுச்சேரியில் அங்கீகாரமின்றி வாடகைக்கு விடப்பட்ட 34 பைக்குகளை போலீசார் பறிமுதல் செய்து போக்குவரத்து துறையிடம் ஒப்படைத்தனர். இது தொடர்பாக போக்குவரத்து சீனியர் எஸ்பி திவ்யா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி போக்குவரத்து போலீசார் போக்குவரத்து துறையுடன் இணைந்து வெள்ளை நிற பதிவெண் கொண்ட பைக்குகளை அங்கீகாரமின்றி வாடகைக்கு விடுவது தொடர்பாக அதிரடி சோதனை மேற்கொள்ளப்பட்டது. அதில் தனியார் உரிமையாளர்கள், வாடகை வாகன நிறுவனங்களால் உரிய அனுமதியின்றி வாடகைக்கு விடப்பட்டதும், தனியார் வாகனங்களாக பதிவு செய்யப்பட்டவை வணிக வாடகைக்கு பயன்படுத்துவதும் தெரியவந்தது. அதன்படி அங்கீகாரமின்றி வாடகைக்கு விடப்பட்ட 34 பைக்குகள் மோட்டார் வாகன சட்டத்தின் கீழ் பறிமுதல் செய்யப்பட்டு போக்குவரத்து துறையிடம் ஒப்படைக்கப்பட்டன. மேலும் வாடகை பைக் உரிமையாளர்கள் சுற்றுலா பயணிகளுக்கு பைக்குகளை வழங்கும் போது ஹெல்மெட், அனைத்து போக்குவரத்து விதிகள் மற்றும் சாலை பாதுகாப்பு விதிமுறைகளை தவறாமல் கடைபிடிக்க அறிவுறுத்த வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தாழம்பாளையம் புட்லாயம்மன் கோவிலில் சுமங்கலி பூஜைகள் திரளான பெண்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அரியங்குப்பம் கொம்யூன் தாழம்பாளையம் புட்லாயம்மன் கோவிலில் ஆடிப்புறத்தை முன்னிட்டு சுமங்கலி பூஜை நடைபெற்றது. இதனையொட்டி அம்மனுக்கு அபிஷேகம், ஆராதனை நடத்தப்பட்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. வளையல்களால் மாலை அணிவிக்கப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து 3 நாட்கள் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு அம்மனுக்கு அணிவிக்கப்பட்ட வளைகள், மாலைகள் அணிவிக்கப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. சுமங்கலி பூஜையில் 150க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டனர். அவர்களுக்கு வளையல், ஜாக்கெட், பீட், மஞ்சள், குங்குமம் உள்ளிட்டவை தாம்பூலமாக வழங்கப்பட்டன. விழாவின் ஏற்பாடுகளை ஊர் பஞ்சாயத்தாளர்கள், கிராம பொதுமக்கள், இளைஞர்கள் மற்றும் ஆலய பூசாரி செய்திருந்தனர். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் சுமார் 45,000 டிரஸ்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக வருமான வரித்துறை ஆணையர் பிரேமானந்த் தெரிவித்தார். பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற அமைப்புகள் தொடர்பான வருமான வரி சட்ட விதிமுறைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் சென்னை வருமான வரி விலக்கு ஆணையரகம் சார்பில் இந்திய பட்டய கணக்காளர்கள் நிறுவனம் ஏற்பாட்டில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி புதுச்சேரி தனியார் உணவகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் வருமான வரித்துறை ஆணையர் பிரேமானந்த், கூடுதல் வருமான வரித்துறை ஆணையர் சுப்ராஜா ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு பதிவு செய்யப்பட்ட அறக்கட்டளைகள் மற்றும் பிற லாப நோக்கமற்ற அமைப்புகளுக்கு பொருந்தும் வருமான வரி சட்ட விதிமுறைகள் 2025, வரி விலக்கு பெறுவதற்கான நிபந்தனைகள் மற்றும் சட்டப்பூர்வ இணைப்பாடுகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினார்கள். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய வருமான வரித்துறை ஆணையர் பிரேமானந்த், தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 45,000 டிரஸ்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும், கடந்த ஓராண்டில் மட்டும் வருமான வரித்துறை மூலமாக சுமார் 6,000 கோடி ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் மாவட்ட காங்கிரஸ் தலைவர்களின் எண்ணிக்கையை 12ஆக உயர்த்த அக்கட்சியின் மாநில செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. புதுச்சேரியில் மாநில காங்கிரஸ் கட்சியின் செயற்குழு கூட்டம் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. மாநில தலைவர் MP வைத்திலிங்கம் தலைமை தாங்கினார். சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் முன்னிலை வகித்தார். முன்னாள் அமைச்சர்கள் பெத்தபெருமாள், கந்தசுவாமி, கமலக்கண்ணன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அனந்தராமன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் தற்போது புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் 6 மாவட்ட தலைவர்கள் உள்ளனர். இதை புதுச்சேரியில் 8, காரைக்காலில் 2, மாஹே, ஏனாமில் தலா 1 வீதம் மொத்தம் 12ஆக உயர்த்த வேண்டும் என்று கட்சி தலைமை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த தீர்மானம் கட்சி மேலிடத்திற்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளது. ஆதார் இணைக்காத ரேஷன் அட்டைகளுக்கு மாதாந்திர மானிய உதவி நிறுத்தப்படும் என்று புதுச்சேரி அரசின் குடிமைப்பொருள் வழங்கல் துறை தெரிவித்துள்ளது. இதுகுறித்து புதுச்சேரி குடிமைப்பொருள் வழங்கல் துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் மத்திய அரசின் உணவு மற்றும் பொது விநியோகத்துறை மூலமாக செயல்படுத்தப்படும் பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டத்தின் கீழ்
மாதாந்திர உணவு தானிய மானியம் வழங்கப்படுகிறது. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் மத்திய வங்கி டிஜிட்டல் நாணய முறை 26/2/2026 அறிமுகப்படுத்தப்பட்டது. கடந்த 3 மாதங்களாக நியாய விலை கடைகளின் வாயிலாக 1.6 லட்சம் பயனாளிகள் தங்கள் கைபேசி எண்களை பதிவு செய்து இணைத்துக் கொண்டுள்ளனர். இதில் 1.2 லட்சம் அட்டைதாரர்களுக்கு ஜூன் 2026ற்கான உணவு தானிய மானியம் மத்திய வங்கி டிஜிட்டல் நாணய முறைகள் வரவு வைக்கப்பட்டு அவர்களுக்கு டிஜிட்டல் வாலெட்டுகள் வழங்கப்பட உள்ளன. இது தவிர தங்கள் கைபேசி எண்களை இணைக்காத அட்டைதாரர்கள் வரும் 21/8/2026ற்குள் இணைத்துக் கொள்ள வேண்டும். இல்லையென்றால் உணவு தானிய மானியம் நிறுத்தி வைக்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. திருட்டு கார்களுக்கு புதுச்சேரிகள் போலி ஆவணங்களை தயாரித்து விற்பனை செய்த வழக்கில் 16 ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்த குற்றவாளியை சிபிசிஐடி போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் கடந்த 2016ஆம் ஆண்டு திருட்டு கார்களுக்கு போலி ஆவணங்கள் தயாரித்து விற்பனை செய்த வழக்கில் 12 பேர் கைது செய்யப்பட்டு 30க்கும் மேற்பட்ட கார்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இதில் முக்கிய குற்றவாளியான ஷாதித் வயது 47 விசாரணைக்கு ஆஜராகாமல் தலைமறைவாக இருந்த நிலையில் ஷாதித்திற்கு 2010 பிடியாணை பிறப்பிக்கப்பட்டது. இதனையடுத்து சிபிசிஐடி இன்ஸ்பெக்டர் பாபுஜி தலைமையிலான போலீசார் தகவல் தொழில்நுட்ப உதவியோடு கேரளா மலப்புரம் மாவட்டம் திருூர் அருகே பதுங்கியிருந்த ஷாஜித்தை 16 ஆண்டுகளுக்கு பிறகு கைது செய்தனர். பின்னர் புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். 16 ஆண்டுகளுக்கு பிறகு குற்றவாளியை கைது செய்த சிபிசிஐடி போலீசார் சீனியர் எஸ்பி நித்யா ராதாகிருஷ்ணன் வெகுவாக பாராட்டினர். ஏம்பலம் கிராம அறிவு மையத்தில் நெற்பயிரில் நோய் மேலாண்மை குறித்த பயிற்சி கூட்டம் சிறப்பான முறையில் நடைபெற்றது. புதுவை மாநிலம் MS சுவாமிநாதன் ஆராய்ச்சி நிறுவனத்தின் உயிரி கிராம வள மையம் சார்பில் காபி பண்பாடு நிறுவனம் இணைந்து நடத்திய நெற்பயிரில் நோய் மேலாண்மை குறித்த பயிற்சி கூட்டம் ஏம்பலம் கிராம அறிவு மையத்தில் நடைபெற்றது. கிராம அறிவு மைய மேலாண்மை குழு தலைவர் பாலமுருகன் அவர்கள் கலந்து கொண்டு விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டு வரும் பல்வேறு சேவைகள் மற்றும் வழிகாட்டுதல் நடவடிக்கைகள் குறித்து எடுத்துரைத்தார். பெருந்தலைவர் காமராஜர் விவசாய பண்ணையின் பயிர் பாதுகாப்பு வல்லுநர் மணிமேகலை கலந்து கொண்டு நெல் மற்றும் தென்னையில் ஏற்படும் நோய்களை கட்டுப்படுத்துவது குறித்தும் நெற்பயிரில் ஏற்படும் பாக்டீரியா இலைக்கருகள் நோய் தாக்குதல் குறித்தும் அவற்றை தடுக்கும் வழிமுறைகள் குறித்தும் விவசாயிகளுக்கு விளக்கம் அளித்தார். பயிர் மருத்துவர் தனுஷ் அம்பாள் அமலா மற்றும் மேம்பாட்டு ஒருங்கிணைப்பாளர் இணைந்து பஞ்சகாவிய மீன் அமினோ அமிலம் வேப்பங்கட்டை கரைசல் 5 கரைசல் போன்ற உயிரி இடுபொருட்களை தயாரிக்கும் முறைகள் குறித்து செயல் விளக்கத்துடன் எடுத்துரைத்தார். நிகழ்ச்சியில் ஏம்பலம் உட்பட சுற்றுப்புற பகுதிகளிலிருந்து 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். கிராம அறிவு மைய பணியாளர் கோமதி நன்றி உரையாற்றினார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சுந்தரி மற்றும் நளினி ஆகியோர் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.